ஹே படிஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா வந்து டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுக்கு அப்படி சொன்னார் அப்படின்னா, பிகாஸ் அவங்க தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க. ஸோ ஆளும் கட்சி யார், அவங்கள தான் நம்ம எதிர்க்கணும் புதுசாக வரப்ப. ஸோ அதனால் அவங்கள எதிர்க்கிறோம். ஆனால் அவங்க என்ன நினச்சிட்டாங்க, அவங்களோட எதிர்கட்சி யாருன்றதே மறந்துட்டு அப்படியே ஃபோக்கஸை நம்ம பக்கம் திருப்பிட்டாங்க. இதில் என்ன ஆச்சுன்னா, பேக் ஃபயர் நமக்கு இல்லை, அவங்களுக்கு தான். ஒரு அடி அடிச்சிங்கன்னா 10 அடி அடிக்கிறாங்க, அடியாக போட்டு அடிக்கலாம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து ஒரு சாங் வச்சுருக்கோம்ல, ஒரு சாங் வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி உங்கள் நண்பன் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பாட்டு பயங்கர மாசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி தமாசா மாறிடுச்சு. ஸோ இப்போ சாங்குக்கு வருவோம். சாங் வந்து கேட்டேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரோல் மெட்டீரியலாக தான் எனக்கு காதில் இருந்துச்சு தவிர ஒரு மாசாவே இல்லை. இப்போ ஏன்னா நம்ம விஜயனாவுக்கு ஒரு விஷயத்த பண்ணுறோம், ஒரு சாங் பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லாமே 100% உண்மை. அவர் என்னென்ன பண்ணார், என்னென்ன பண்ணலாம் போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து ஒரு சாங் கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் வந்து அவங்க திமுகலேருந்து பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, அது படைக்க வந்தார், வரலாறு இடிக்க வந்தார், அப்படி இப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குது. கொஞ்சமாவது நீங்கள் பண்ணதை கொஞ்சம் உண்மையாக இருந்தால் பரவாயில்ல. இப்போது தமிழ் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ரொம்ப ஒரு பழமையான மொழி. இப்போ நோண்ட வந்துகிட்டே இருக்கும். இன்னும் எத்தனை வருஷம் பழமையானதுன்னு கண்டுபிடிக்க முடியல, 1000 வருஷம் தாண்டி போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி திமுகவோட ஊழல் நான் வந்து நோண்ட ஆரம்பித்தா அப்படின்னா போயிட்டே இருக்குது. நோண்டு வந்துட்டே இருக்குது. அது ஒரு அரிதான பொருள் மாதிரி வந்துட்டே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஊழல் மட்டுமே பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறான்னு எப்படி சாங்க ஹிட் ஆகும்? கொஞ்சமாவது யோசிக்கணும். அந்த காலத்தில் மக்கள் ஏமாந்தாங்க அப்படின்னா விவரம் தெரியல. பட் இப்போ எப்படி ஏமாறுவாங்க? ஏன்னா விவரம் தெரிஞ்சிருச்சு. சாங்கெல்லாம் கூட நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, ஏதோ பண்ணிட்டாங்க, ஆசைப்பட்டாங்க, ஓகே நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஒரு அனிமேஷன் ஒன்று பண்ணியிருப்பாங்க போகிறோங்க, ஏல பின்னாடி ஒரு 1000 குதிரை வந்துகிட்டு இருக்குது, முன்னாடி ஒரு குதிரை வந்து வழிநடத்தி போயிட்டு இருக்குது. அந்த குதிரையில் ஒரு அனிமேஷன் கேரக்டர், அந்த கேரக்டர் கையில் ஃப்ளாக், திமுக ஃப்ளாக். ஸோ அந்த அனிமேஷன் யாரான்னு கொஞ்சம் உத்து பார்த்தா தான் அந்த குழந்தையே நீங்கள் தான் சார் அப்படின்ற மாதிரி நம்ம உதயனா. சரி, ஒரு சாங்கோட ரிவ்யூ சொல்லணும்னா சிம்பிளாக 2 லைனில் சொன்னோம் அப்படின்னா, உங்களை பண்ண வேணாம்னு சொல்ல, பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா பண்ணுங்க, பார்க்குற மாதிரி பண்ணுங்க. பார்க்க முடியலை, கேட்க முடியலை, அப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த நடுவில் தாளே லாலோ அதில் கொஞ்சம் சரணம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் இதை விட கொஞ்சம் பெட்டராக பண்ணுங்கள். இல்லைன்னா 2026 நீங்கள் தான் எலிமினேஷன் பண்ணுற மாதிரி இருக்குங்களே, கொஞ்சம் பார்த்து பெட்டராக பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.